கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் பல்கலைக்கழகங்களுக்கான சட்டமூலங்கள் தொடர்பான விவாதமாக இருந்தாலும், நேற்றைய தினம் இதே பாராளுமன்றத்திலே கௌரவ தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் எனது பெயரை குறிப்பிட்டு என் மீதான சில அவதூறுகளை அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பாக நான் இந்த சபையிலே தெரிவிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. தங்களுடைய அனுமதியோடு நான் அதனை பதிவு செய்கிறேன். தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் 2026 ஜனவரி 8 ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது, இலங்கை தமிழரசு கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். இதனை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் எம்பி நடாத்துகின்ற தமிழ் சிலோன் என்கின்ற இணையதளத்திலே இந்த செய்தி வெளிவந்திருந்தது. கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை. ஆனால் 1200 ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார். 70 மில்லியன், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் பதிவு செய்திருந்தார். பூநகரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட 16 வருடங்கள் கடந்திருக்கிறது. நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால், தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை, அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன். அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை, தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன். யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை. ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள், அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிக பிழையானது. குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு, யாரால், என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும். ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் யாருடைய பெயர்லையோ இவ்வாறு 7 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 70 மில்லியன் ரூபாய்கள் எந்த நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும். அவர் உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடு தான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன். மிக முக்கியமாக இந்த விடயம் தொடர்பிலே 2025 ஜூலை 25 நிதி குற்றப்புலனாய்வு பிரிவிலே சஞ்சய் மாவத் என்பவர், சிவில் புத்தி பெரமுன என்கிற சஞ்சய் மாவத் அவர்கள் ஒரு முறைப்பாடு செய்திருந்தார். ஸ்ரீதரன் சொத்துக்கள் வைத்திருக்கிறார், ஸ்ரீதரன் பார் லைசன்ஸ் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். இன்றைக்கு 6 மாதம் முடிந்திருக்கிறது. உங்களுடைய அரசாங்கம் என்ன செய்கிறது? தயவு செய்து 6 மாதங்கள் இந்த நாட்டில் இருக்கிற நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணை செய்து ஏன் அறிக்கையை வெளியிட முடியாமல் இருக்கிறது? கௌரவ பிரதி சபாநாயகர்களை யோசித்து பாருங்கள். 6 மாதங்கள் ஒருவர் மீதான குற்றத்தை விசாரிக்க முடியாத அரசாக உங்களுடைய அரசு இருக்கிறது என்றால் இது உங்கள் மீது உள்ள குறை. அதே போல 2025 டிசம்பர் 31 இதே சஞ்சய் மாவத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே சென்று இந்த முறைப்பாட்டை செய்திருக்கார். இதுவும் இந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற சிலோன், தமிழ் சிலோன் என்கிற ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வந்திருக்கிறது. ஆகவே இவற்றை இவ்வளவு நாட்கள், கிட்டத்தட்ட 1 மாதம் கடந்திருக்கிறது சஞ்சய் மாவத் அவர்கள் சொல்லி, அவருடைய முதல் முறைப்பாடு செய்து 6 மாதங்கள் போயிருக்கிறது. இப்பொழுது 1 மாதம் முடிந்திருக்கிறது. இன்னும் விசாரணைகள் இல்லை. இந்த நியாயம் எங்கே இருக்க போகிறது? ஏன் பூநகரியிலே ஒரு சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார், பூநகரி பிரதேச செயலாளர் இருக்கிறார். இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை? ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவரிடம் தகவல் அறியும் சட்டத்திலாவது விவரத்தை கேட்கவில்லை? ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக்கொள்வார். அண்மையிலே அவர் என்னை கேட்டார், தான் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போகிறேன் ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவளிப்பார்களான். நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய முகம் அவ்வளோ பெரிய பரிச்சயம் இல்லை, நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள், மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை. அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்க்கட்சியினர் கேட்டிருந்தார்கள். நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை, எங்களுடைய கட்சி தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தால் நாங்கள் வைக்கவில்லை. அதற்காக
எதிர்க்கட்சியில இருந்து எதுவும் பேசலாம், சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது. ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது. ஏற்கனவே மணலாறாக இருந்த தம்முடைய நிலம், தமிழர்களுடைய நிலம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை? தைட்டி விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை? அல்லது ஏன் அவர் திருவோணமலையில் வைத்த புத்த விகாரை பற்றி பேசவில்லை? ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்து விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகர வடக்கு கிழக்கில் இன்று 2.5 லட்சம் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இராணுவம் சலூன் நடத்துகிறது, இராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது, இராணுவ ஆட்சிதான் திறந்த வெளி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகரோ கதைக்கவில்லை? ஒரு ஸ்ரீதரன் ஏதோ இராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதே விடயத்தை நான் கட்சியினுடைய தலைவராக 2024 ஆண்டு ஜனவரி 21 இலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியின் வரலாற்று முதல் நடந்த ஜனநாயக முறை தேர்தலில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த கட்சியும் இவ்வாறு ஜனநாயக தேர்தல் நடத்தி தெரிவு செய்யப்பட்டதில்லை. நான் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டேன். தெரிவு செய்யப்பட்ட அடுத்த நாள் ஜனவரி 24 2024 ஆண்டு டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதுகிறார், is the new ITAK leader Sridharan promoting separatism in seat of federalism. டிபிஎஸ் ஜெயராஜ் கனடாவில் இருக்கிறார். அவர் எழுதுகிறார், ஸ்ரீதரன் பிரிவினைவாதி, அவர் தலைவராக வந்திருக்கிறார், இந்த நாட்டில் இருக்கிற பெடரலிசம் ஊடாக அவர் பிரிவினையை கோருகிறார். சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள், தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ இராணுவத்துக்கு ஆதரவானவர்கள் போல காட்டுகிறார்கள். தயவு செய்து சபாநாயகர் அவர்களே, நான் யாருக்குரிய ஆள் அப்படி என்றார்? நான் சிங்கள மக்களிடம் எதிரி, தமிழ் மக்களிடம் எதிரி. இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நிரல் என்ன? தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்வது என்ன? சாமர சம்பத் சொல்வது என்ன? என் மீது 2011 ஆண்டு பங்குனி மாதம் அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோட்டபாய ராஜபக்ஷ தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து என் மீது சூடு நடத்தினார். நான் மயிரிழையிலே உயிர் தப்பி இருந்தேன். அதே போல 2013 ஆண்டு ஜனவரி மாதம் என்னுடைய காரியாலயத்துக்குள் குண்டுகள் கொண்டு வைத்து 100க்கும் மேற்பட்ட இராணுவம், போலீசார், அப்பொழுது இருந்த இராணுவ ஒட்டுக்குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உட்பட என்னுடைய காரியாலயத்தை சுற்றி வளைத்து என்னுடைய செயலாளராக இருந்தவரையும் இப்பொழுது இருக்கிற சேர்மன் தவிசாளர் வேளமாலிதன் அவர்களையும் கைது செய்து 13 மாதங்கள் சிறையிலே அடைத்து வைத்திருந்தார்கள். யார் இதை பற்றி பேசினார்கள்? அதற்கு பிறகு எங்களுடைய காரியாலயத்திலே அதே அடுத்த மே மாதம் நடந்த கூட்டத்தின் பொழுது, அப்பொழுது எங்களுடைய கூட்டத்திலே இருந்த மாவை சேனாதராஜா பாராளுமன்ற உறுப்பினர், சரவணபவன் பாராளுமன்ற உறுப்பினர், நான் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர், இவ்வளவு பேரும் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 500 பேர் சிங்கக்கொடியோடு வந்து எங்களுடைய காரியாலயத்தை தாக்கினார்கள். அப்பொழுது ஏன் தயாஸ்ரீ ஜெயசேகர கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் சாமர சம்பத் கதைக்க இல்லை? அப்பொழுது ஏன் இந்த அம்பிகா சக்குநாதன் கதைக்க இல்லை? ஏன் அப்பொழுது இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் கதைக்க இல்லை? இப்பொழுது ஏன் ஸ்ரீதரன் மீது இவர்கள் எல்லாம் பஞ்சம் பார்க்கிறார்கள்? ஏன் இவர்கள் ஸ்ரீதரன் மீது இப்பொழுது பாய வேண்டிய தேவை என்ன? இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள். அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள், பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்துக் கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு பகல் கனவாக இருக்கும். என்னுடைய மக்கள், ஒரு நிமிஷம், என்னுடைய மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். நான் இந்த உயர்ந்த சபையினூடாக கௌரவ பிரதி சபாநாயகர்களே, நான் ஒன்று உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எனது மக்களுக்கான செய்தியை, எனது மக்களுக்கான பணியை நான் மிகவும் நேர்த்தியோடு செய்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் தெளிவாக சொல்லுகிறேன், எந்த வங்கியிலே எவ்வளவு காசு வைப்பிடப்பட்டிருக்கிறது, ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது, ஸ்ரீதரன் ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது? அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன? ஏன் நீங்கள் இவ்வளவு நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள்? அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நினைக்கிறது. அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி, எங்களோடு இருக்கிறவர்களும் சரி, என்னை பழி வாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா? இதுக்கு ஒரு நீதி வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன், நீங்கள் என்னை உறுதிப்படுத்தி நீதியை நிலைநாட்டுங்கள். இன்று 6 மாதமாக இருக்கிறது சஞ்சய் மாவத் சொல்லி, அதுக்கு பிறகு முறைப்பாடு செய்து 1 மாதம் முடிந்திருக்கிறது. இந்த சபையிலே நேற்று மிகப்பெரிய பொய்களை ஒரு மூத்த அரசியல்வாதியான தயாஸ்ரீ ஜெயசேகர சொல்லி இருக்கிறார். இவர்கள் சபை உறுதிப்படுத்த கூடாது. ஆகவே நான் தயவு செய்து பிரதி சபாநாயகர்களே, உண்மையை வெளிப்படையாக உடனே கொண்டு வாருங்கள் என்பதை பகிரங்கமாக இந்த சபையினூடாக வேண்டுகிறேன்.